ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய் பொரியலுங்க. சுண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: சுண்டைக்காய் எடுத்துருக்கேங்க, 1/4 கிலோ சுண்டைக்காய் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 எடுத்துங்க. கருவேப்பிலை தேவையான அளவு, தேங்காய் திருவி வச்சுங்க. ஒரு 2 சிப்பம் இருக்கிற 1/4 மூடி திருவி வச்சுங்க. கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப்பு எடுத்துங்க. உப்பு தேவையான அளவு, 4 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்க, பெருங்காயம், எண்ணெய் தேவையான அளவு. ஸோ இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ இந்த சுண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். சுண்டைக்காயை 1-2 உடச்சி எடுத்து வச்சுங்க. கடலைப்பருப்பை வேக வச்சுங்க. ஸோ இதை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம சுண்டைக்காயை இந்த மாதிரி ஒரு சின்ன அம்மியில் போட்டுட்டுங்க, அந்த இதை வச்சு இந்த மாதிரி 2 நல்லா தட்டினீங்கன்னா பாருங்கள், இப்படி நசுங்குது. ஸோ இந்த மாதிரி இதை கொஞ்சம் கிளறி விட்டு, இப்படி நல்லா கிளறி விட்டு திரும்பி 2 தட்டு தட்டிட்டு இந்த மாதிரி நம்ம உடச்சி இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்குங்க. ஸோ இது அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு நம்ம இது மாதிரி வேக வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நசுங்கும். ஸோ கொஞ்சம் நசுங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த சுண்டைக்காவை நம்ம உடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, உடச்சி ஒரு 2 தடவை நல்லா அலசிடணுங்க தண்ணியில். அந்த விதையெல்லாம் ஓரளவுக்கு போகிற அளவுக்கு நல்லா அலசிட்டு அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த பொரியல், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சுண்டைக்காய்க்கான கசப்பு இருக்க தான் செய்யும் கொஞ்சம். இதில் மிளகாத்தூள் கொஞ்சம் நம்ம இப்பயே ஆட் பண்ணிடுறோம் தேவையான அளவு. இதில் உப்பு நம்ம ஆட் பண்ணிடுறோங்க. ஸோ மஞ்சள்தூள் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஸோ இது கொஞ்சம் இந்த சுண்டைக்காய் வேகணுங்க. சுண்டைக்காய் அந்த பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டு அதை எப்படி பொரியல் செய்யணும் நம்ம பார்ப்போம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோங்க. ஸோ எண்ணெய் காஞ்சோடனே இதில் நம்ம பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அது கொஞ்சம் பொரியட்டுங்க. ஸோ நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சோடனே இதில் நம்ம பூண்டு வெங்காயத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டை நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க, 1-2 நசுக்கி வச்சுங்க. இது ஃப்ளேவருக்காக தான். ஸோ அதனால் இது மாதிரி 1-2 நசுக்கிங்க. இதோட நம்ம இப்போ வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா தூளாக அரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த வேக வச்ச கலவையை இதில் ஆட் பண்ணிடுறோங்க. தண்ணி வடிச்சாச்சு. ஸோ வடிச்சிட்டு நம்ம வச்சுருக்கிற அந்த சுண்டைக்காய் பருப்பு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருங்களா, அந்த கலவையை இதில் ஆட் பண்ணிடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சுண்டைக்காயும் பருப்பும் ஈக்குவல் ரேஷியோவாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்போ தான் நம்ம அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சி நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் இது கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணுறது. அந்த தண்ணி சத்தம் ஓரளவுக்கு அடங்கினோடனே நல்லா வெந்தோடனே நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா, இதில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணி இறக்கிட வேண்டியதுதாங்க. ஏன்னா இது ஆல்ரெடி வெந்துருச்சு. ஸோ அந்த தண்ணி மட்டும்தான் நமக்கு வற்றணுங்க, அவ்வளோதான். அதில் இருக்க தண்ணி போயிடுச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். இதில் கடைசியாக கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு கிளறி விட்டு நம்ம இந்த பொரியலை இறக்கிட்டோம்னா சுண்டைக்காய் பொரியல் நமக்கு தயாராகிடுச்சுங்க. சுண்டைக்காய் பொரியல் தயாராகிடுச்சுங்க. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதா? ரொம்ப ஈஸியான பொரியல் தான், செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதை செஞ்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் சேனல் பிடிச்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.